أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الصعب إذا شئت سهلا الحمد لله லாயிகா மதரசாவினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஸ்போக்கன் அரபிக் கோர்ஸை 6வது வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மர்ஹபன் பிக்கும். போன கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன், இங்கே நீங்கள் படிக்கிற வேர்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி மட்டும் வைக்காமல் அதை உங்களோட லைஃப்பில் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்ன்றது நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் மிச்சம் சந்தோஷம், நீங்கள் கொஞ்சம் பேர் அதை செய்திருக்கீங்க. நீங்கள் இங்கே படித்ததை வச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச அரபிக்கையும் வச்சு என்கிட்ட செக் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். நானும் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஸோ இதுவரையில் நீங்கள் லைஃப்பில் அதை நடைமுறைப்படுத்தி பார்க்காதவங்க, ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கிறதுக்கு முதல் இங்கே ஒரு எக்ஸாம் நடக்கும். கோர்ஸ்ட்டை லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாம் வச்சு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, வாங்க கிளாஸுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க, முவல்லஃபுன். முவல்லஃபுன், முவல்லஃபுன் பணியாளர், அதாவது எம்ப்ளாயி. எம்ப்ளாயியை குறிக்கத்தான் அரபிக்கில் நம்ம முவல்லஃப் முவல்லஃப் என்று சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு எம்ப்ளாயியும் ஒரு ஒர்க் பிளேஸில் வேலை செய்கிற டைமில் ஒர்க் பண்ணுற டைமில் அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் அவங்க வழங்குவாங்க. ஸோ அதை நம்ம சொல்லுவோம் பணியாளர் நலன்கள், அதாவது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். ஓகே பாருங்க, எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அதாவது பணியாளர் நலன்கள் என்று சொல்றதுக்கு நம்ம எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? ஃபவாயிதுல் முவல்லஃபீன், ஃபவாயிதுல் முவல்லஃபீன் பணியாளர் நலன்கள். ஃபவாயித், ஃபவாயித் என்ற நலன்கள், அதாவது பெனிஃபிட்ஸ். அல் முவல்லஃபீன், அல் முவல்லஃபீன் என்றான பணியாளர்கள். அல் முவல்லஃப் என்றா ஏற்கனவே பார்த்தா முவல்லஃப் என்று சொல்றது யாருக்கு? பணியாளருக்கு நம்ம முவல்லஃப் என்று சொல்லி சொல்லுவோம். அல் முவல்லஃபீன் என்றா பணியாளர்கள். அப்போ ஃபவாயிதுல் முவல்லஃபீன் என்று சொல்லி சொல்றது பணியாளர் நலன்கள். நீங்கள் கேட்கலாம், அல் முவல்லஃபீன் என்றா பணியாளர்கள் தானே, அப்போ ஃபவாயிதுல் முவல்லஃபீன் என்று சொல்லிச்சுன்னா பணியாளர்கள் நலன்கள் என்று மீனிங் கொடுக்கலாவான்னு கேட்கலாம். அப்படி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை, ஓகேயா. ஆனால் பணியாளர்கள் நலன்கள் என்று சொல்லி வர டைம் அப்படி சொல்லும் போது பணியாளர்கள் என்கிறது ஒரு வேறு வேர்ட், நலன்கள் என்கிறது ஒரு வேறு வேர்ட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபவாயிதுல் முவல்லஃபீன் என்று சொல்கிற டைம் பணியாளர் நலன்கள் என்று சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஃபவாயிதுல் முவல்லஃபீன் பணியாளர் நலன்கள். ஸோ முவல்லஃப், முவல்லஃப் என்று சொல்கிறது பணியாளர், எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க, அத்தா. அத்தா, அத்தா வந்தான். ஓகே, அவன் வீடியோ கேமராவை நோக்கி வந்தான். எப்படி சொல்லுவோம்? நமக்கு இப்போ தெரியும் அத்தா அண்டா வந்தான். ஸோ அவன் வீடியோ கேமராவை நோக்கி வந்தான். எப்படி சொல்லுவோம்? அத்தா நஹ்வ கேமிரல் வீடியோ, அத்தா நஹ்வ கேமிரல் வீடியோ. அவன் வீடியோ கேமராவை நோக்கி வந்தான். ஓகே, வேர்ட் பை வேர்டா பார்ப்போம் பாருங்க. அத்தா, அத்தாண்டா அவன் வந்தான். நஹ்வ, நஹ்வேண்டா நோக்கி, ஒன்றை நோக்கி வாரத்துக்குத்தான் நம்ம நஹ்வ என்று சொல்லி அரபிக்கில் யூஸ் பண்ணுவோம். அப்போ அத்தா நஹ்வ, அவன் நோக்கி வந்தான். கேமிரல் வீடியோ, கேமிரல் வீடியோண்டா வீடியோ கேமரா. ஸோ அத்தா நஹ்வ கேமிரல் வீடியோ, அவன் வீடியோ கேமராவை நோக்கி வந்தான். எப்படி சொல்லுவோம் அரபிக்கில்? அத்தா நஹ்வ கேமிரல் வீடியோ. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க, ரஆ. ரஆ, ரஆ பார்த்தான். ரஅய்து அஹி ஃபில் ஹதீகா, ரஅய்து அஹி ஃபில் ஹதீகா நான் என் சகோதரனை பூங்காவில் பார்த்தேன். ரஅய்து, ரஅய்து என்றா நான் பார்த்தேன்.
அஹி என்னுடைய சகோதரனை. அஹுன் என்ற சகோதரன். ஓகேயா? அந்த அஹுனுக்கு பின்னால ஒரு யா சேர்த்தமெண்டா அஹி. அந்த யா சேர்க்கிற டைம் வந்துட்டு நம்ம எனது என்ற மீனிங் வந்துட்டு எடுப்போம். இப்போ அஹி என்றா எனது சகோதரன், அஹுன் என்றா சகோதரன். சேம் டைம் அஹி என்று நம்ம ஒரு யா போட்டோம்னு சொல்லிச்சுன்னா எனது சகோதரன் என்று மீனிங் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் அபுன் என்றா தந்தை என்று சொல்லி தெரியும். ஸோ அபி என்றா எனது தந்தை. உம்முன் என்றா தாய், உம்மி என்றா எனது தாய். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு போகும். ஸோ பாருங்க, ரஐத்து நான் பார்த்தேன் அல்லது நான் கண்டேன், அஹி எனது சகோதரனை, ஃபில் ஹதீகா ஹதீகாண்டா வந்துட்டு பூங்கா, ஃபில் ஹதீகாண்டா பூங்காவிலே. ஸோ ரஐத்து அஹி ஃபில் ஹதீகா நான் எனது சகோதரனை பூங்காவிலே பார்த்தேன். ரஐத்து அஹி ஃபில் ஹதீகா. நெக்ஸ்ட் பாருங்க, யஸ்னஉ யஸ்னஉ செய்கிறான். அதாவது ஏதாவது மேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யஸ்னஉ என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஆனால் குக் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை, அதுக்கு வேறு வேர்டு இருக்குது. நம்ம மேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு அரபிக்கில் யஸ்னஉ என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். மேக் பண்ணுறது, செய்கிறது. ஓகே, யஸ்னஉ செய்கிறான். ஓகே, எனது தந்தை கேக் செய்கிறார். எப்படி சொல்லுவோம்? எனது தந்தை கேக் செய்கிறார். எனது தந்தை என்ன? அபி எனது தந்தை. யஸ்னஉ செய்கிறார் அல் கஅக் கேக். அப்ப எப்படி சொல்லுவோம்? அபி யஸ்னஉல் கஅக், அபி யஸ்னஉல் கஅக் எனது தந்தை கேக் செய்கிறார். ஓகே, எனது தந்தை கேக் செய்கிறார். எப்படி சொல்லுவோம் அரபிக்ல? அபி யஸ்னஉல் கஅக். லாஸ்ட் பாருங்க, இஸ்தக்திம் இஸ்தக்திம் பயன்படுத்து. அதாவது ஒரு ஆளை பார்த்து நீ யூஸ் பண்ணு, நீ இதை யூஸ் பண்ணு என்று சொல்லி சொல்றதுக்கு நம்ம இஸ்தக்திம் என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். இஸ்தக்திம் நீ பயன்படுத்து. இஸ்தக்திம் கேமிரல் வீப், இஸ்தக்திம் கேமிரல் வீப் என்ன? இஸ்தக்திம் நீ பயன்படுத்து, கேமிரல் வீப் வெப் கேமராவை நீ பயன்படுத்து. ஸோ நீ வெப் கேமராவை பயன்படுத்து என்றதை வந்துட்டு அதோட மீனிங்காக வரும். ஏற்கனவே பார்த்தா கேமிரல் வீடியோ, கேமிரல் வீடியோண்டா வந்துட்டு வீடியோ கேமரா. இப்போ பார்த்தது வந்துட்டு கேமிரல் வீப், கேமிரல் வீப்னு சொல்கிறது வெப் கேமரா. ஸோ நீ வெப் கேமராவை பயன்படுத்து. எப்படி சொல்லுவோம்? இஸ்தக்திம் கேமிரல் வீப், இஸ்தக்திம் கேமிரல் வீப். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு தடவை நார்மலாக பார்த்துட்டு நம்ம கிளாஸை முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே பாருங்க, முவல்லஃபுன் பணியாளர், எம்ப்ளாயி. ஃபவாயிதுல் முவல்லஃபீன், ஃபவாயிதுல் முவல்லஃபீன் பணியாளர் நலன்கள். அத்தா வந்தான், அத்தா நஹ்வ கேமிரல் வீடியோ, அத்தா நஹ்வ கேமிரல் வீடியோ அவன் வீடியோ கேமராவை நோக்கி வந்தான். நெக்ஸ்ட் ரஆ, ரஆ பார்த்தான். ரஐத்து அஹி ஃபில் ஹதீகா, ரஐத்து அஹி ஃபில் ஹதீகா நான் எனது சகோதரனை பூங்காவிலே பார்த்தேன். ரஐத்து அஹி ஃபில் ஹதீகா நான் எனது சகோதரனை பூங்காவிலே பார்த்தேன். நெக்ஸ்ட் யஸ்னஉ, யஸ்னஉ செய்கிறான், அதாவது மேக் பண்றது. அபி யஸ்னஉல் கஅக், அபி யஸ்னஉல் கஅக் எனது தந்தை கேக் செய்கிறார். லாஸ்ட் இஸ்தக்திம், இஸ்தக்திம் பயன்படுத்து. இஸ்தக்திம் கேமிரல் வீப், இஸ்தக்திம் கேமிரல் வீப் நீ வெப் கேமராவை பயன்படுத்து. ஓகே, இதுவரையில் படித்த ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் விலங்கல்ல, அதாவது வேர்ட்ஸ் விலங்கல்ல, அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டாக எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. எனக்கு இது விலங்கல்ல என்றது கிளியராக போட்டு நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட், இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸில் எங்களை விட அரபிக்கில் எக்ஸ்பர்ட்டானவங்களும் இருப்பீங்க. ஸோ ஒரு விஷயத்தை பொறுத்த வகையில் குறைகளாக இருக்கலாம், நிறைகளாக இருக்கலாம், ஏதும் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு எங்கள்கிட்ட சொல்லலாம்.
நாங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷால்லா சேஞ்ச் பண்ணுறோம். அதில் ஒரு இஷ்யூ இல்லை. அடுத்தது வந்துட்டு ஆல்ரெடி சொன்னது போல் இங்கே சொல்லப்படக்கூடிய வேர்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸை வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு நடக்கும் இன்ஷால்லா. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதோட வந்துட்டு கிளாஸை முடிப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.